நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் கம்ப்ளீட் நாலேஜ். நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஐடியா இல்லை ஒரு தாட் இருக்கும். என்னென்னா, ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கம்ப்ளீட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கெயின் பண்ண பிறகு தான் அந்த விஷயம் செய்கிறதுக்கே தொடங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபீல் இருக்கும். அது ஸ்டார்டிங் நல்லது தான். ஆனால் அது போக போக எப்படி ஆகிடும்னா, நம்ம மாட்டோம் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அப்புறமா தொடங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை ஆக்ஷன் போடுவீங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ விஷயம் கற்றுறதுக்கு தேவையே இல்லாமல் இருக்கும். சின்ன கொஞ்சோண்டு நாலேஜ் வச்சே நம்ம தொடங்கியிருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு கடையை திறக்கிறதுக்கு இல்லைனா ஒரு பிஸ்னஸை திறந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஜிஸ்டிக் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஃபினான்ஷியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும், டேக்ஸ்னால் எப்படி பே பண்ணி தெரிஞ்சிருக்கணும், ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு MBA படிச்சிருக்கணும், அது பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாலேஜ் இருந்தால் தான் ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸோ தொடங்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இந்த லைஃப்பில் நிறைய பேர் எப்படின்னா, கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்ச பிறகு தான் அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பண்ணுறதுக்கு தொடங்கினாங்கன்னு கிடையாது. அவங்க தொடங்கிட்டு அந்த மீன் வயலில் கற்றுப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாருமே அப்படியே நிறைய புக்ஸை படித்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆக்ஷனை எடுக்கிறேன்னு சொல்கிறது இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்னா, அந்த விஷயம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே அந்த ஆக்ஷனே இறங்கியிருக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஸ்விம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்லேயும் தாறுமாறாக உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணுறதோட அந்த டைமில் டக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் குதிச்சுட்டு அப்படியே கையை காலை அடிச்சுக்கிட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்விம்மிங்கில் ப்ராக்டிஸ் கற்றுக்கிட்டே அப்புறமா ஒரு புக் எடுத்து நான் கையை இப்படி ஸ்விங் பண்ணியிருக்கணும், என் பாடி இந்த பொசிஷனில் வச்சுக்கணும். அதாவது ப்ராக்டிஸ் ஆக்ஷன் எடுக்கும் போதே நம்ம லேர்ன் பண்ண தான் எப்பவுமே நல்லது. கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண கடைசியாக அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்கிறது ஒரு தப்பான விஷயம். நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணும். நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கும் போதும் நம்மளை அதுக்கான முழு அறிவு பலம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிட்டு நம்ம அதை எடுக்க தொடங்கிடணும். ஏன் தெரியுமா? ஆப்பிள், ஃபேஸ்புக், கூகுள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடங்குனது நம்மளை மாதிரி சாதாரண ஒரு பசங்க தான் தொடங்கினாங்க. ஆனால் டைட்டானிக் கப்பல் பார்த்திங்கன்னா 100 இன்ஜினியர்ஸ் ஒன்றா சேர்த்து உருவாக்குனது. ஸோ ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு நம்ம பர்ஃபெக்டாக நாலேஜபிளாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது.